கேரளாவிலிருந்து வரக்கூடிய நண்பர்களை யாருக்குமே நம்ம இறங்குறது. ஏன்னா கேரளாவில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் எனக்கு உண்மையான நண்பர். இதை தாண்டி கேரளாவில் உள்ள நண்பர்களுக்கு நான் விரோதி கிடையாது. என் ஊர்ல இருந்து அவன் ஓனாட்டுக்கு இருந்துட்டு கேரளாவில் வண்டி எடுத்து அவங்க அப்ப அங்க இவன் உமானாளி. ஓகே ஓகே வச்சுக்கோ. ஆனா என் தொழிலுக்கு பாதகம் பண்ணா முடியல நண்பா. ஒரு விஷயம் புரிஞ்ச நண்பா, நான் கஷ்டப்படுறேன் நண்பா. 21 சீட்டு எடுத்து வச்சுக்கிட்டு 12 சீட்டு தான் பெருமிட்டு. ஓகே நான் தவறு தான் பண்றேன். 12 சீட்டு தான் பெருமிட்டு. ஆனா 21 சீட்டை வச்சுக்கிட்டு நான் வண்டி ஓட்டுறேன் நண்பா. நான் தொழிலுக்காக தான் பண்ணுங்க நண்பா. நான் யாருக்கும் விரோதிக்க பண்ணல நண்பா. ஆனா அப்ப வேற என் அப்பன் தான். எங்க அப்பன் பேரு ஐயப்பன், அதுதான் என் அப்பன். அப்படிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னை தவறா நினைக்காத நண்பா. நீ இங்க இருந்து நீ பண்ணது எனக்கு முட்டாள்தனம். நான் மறுபடியும் சொல்றேன், கேரளாக்காரனை நான் விரோதிக்கல. கேரளா வண்டியை இங்க வச்சிருக்கணும் மட்டும்தான் விரோதிக்கணும் தவிர கேரளாக்காரனை விரோதிக்கல. கேரளா நண்பர்கள் எனக்கு இன்னைக்கு நேற்று கன்னியாகுமரியில் நான் எல்லாரும் சேர்ந்தால் தான் இருந்தாட்டு ஒரு டெம்பர் எல்லாரும் சேர்ந்தால் தான் சாப்பிட்டுட்டு என் சாப்பாடு தான் அவருக்கு கொடுத்தேன். அவங்க சாப்பாடு நானும் வாங்கி சாப்பிடுவேன். அதுக்காக வேண்டி நான் சாப்பாடு கொடுத்தேன்ல, அவன் சாப்பாடை நான் வாங்கி தின்னுவேன். அது மேட்டரே கிடையாது. கேரளாக்காரனுக்கு எனக்கு விரோதி கிடையாது. ஆனால் கேரளா வண்டியை வச்சிருக்கிறவனுக்கும் எனக்கு தான் விரோதி. தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்கள அப்போ வேற, அதுக்கு மட்டும்தான் நான் விரோதியை தவிர அதை தாண்டி யாரும் விரோதி கிடையாது. வணக்கம் நண்பா, என்னை விரோதிக்காத நண்பா. என் உடன்பிறப்பு தான் நீங்கள் விரோதிக்க. நீ விரோதிக்கனால உனக்கு எனக்கும் அதுதான் நடக்கும். புரிஞ்சிக்க முடிஞ்சா புரிஞ்சிக்க, முடியலைன்னா எதை செய்துக்க. ஓகே, நன்றி.